பாருங்க, 2 பகடைகள் வந்து உருட்டுறாங்க. அதுல 4 என்ற எண்ணுக்கு எதிராக அமையும் எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி சம்மில் ஒரே மாதிரி நம்பர் வந்து இருக்கான்னு முடிச்சு செக் பண்ணுங்க. இங்கே வந்து 4 இருக்கு, இங்கேயும் 4 இருக்கு. 2 மெத்தடில் போடலாம். எப்படி அப்படின்னா கடிகார சுற்று மாதிரி ஒன்று போடலாம். அது போட்டு காமிக்கணும். 4 கடிகார சுற்றுப்படி போட்டோம்னா அடுத்து 5, அடுத்து 6 இருக்கு. இதே மாதிரி இந்த சமயம் பாருங்க, கடிகார சுற்றில் போகணும் அப்படின்னா 4, அடுத்து 2, அடுத்து 3. இங்கே என்ன கேட்குறாங்க, 4 என்ற எண்ணுக்கு எதிராக அமையும் எண் என்ன? ஸோ 2 என்ற எண்ணுக்கு எதிராக அமைவது 5, 3 என்ற எண்ணுக்கு எதிராக அமைவது 6. அப்போ 4 என்ற எண்ணுக்கு எதிராக அமைவது என்னன்னா இதில் வந்து இல்லை, 3 என்ற நம்பர் மட்டும்தான் இல்லை. இந்த மெத்தடில் வந்து போகலாம். ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னா, இங்கே வந்து ஈக்குவலாக இருக்க நம்பர் என்ன, 4 இருக்கு. ஸோ 4 அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒரு பகுதிக்கு எத்தனை நம்பரு, 6 ஃபேஸ் வந்து இருக்குங்களா? ஸோ பார்த்தோம் அப்படின்னா 4ல் எது எதெல்லாம் இருக்குது, இந்த பகடையில் 4 இருக்க பகடையில் எந்த நம்பர்லாம் இருக்குதுன்னு செக் பண்ணுறோம். அப்படி செக் பண்ணும்போது 5 இருக்குது. அதே மாதிரி இதே பகடையில் 6 இருக்குது. அடுத்து 4 இருக்க பகடையில் என்ன இருக்குது, 2 இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, 3 இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த நம்பர் 4 இருக்க பகடை எல்லாத்துலேயுமே நம்பர் இருக்குது. எந்த பக்கம் மட்டும் இல்லை, இந்த பாருங்க, இது 1வது பக்கம், 2வது பக்கம், 3வது பக்கம், 4வது பக்கம், 5வது பக்கம், 6வது பக்கம். ஒரு பகடை இருந்தால் 6 முகங்கள் இருக்கும். ஸோ எந்த முகம் மட்டும் இல்லை, 6வதாக இருக்க இந்த முகம் மட்டும் இல்லை. அது என்ன நம்பராக தான் இருக்கும், 1 என்ற நம்பராக தான் இருக்கும்.